Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 14 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஊர்ல நிறைய சின்ன பசங்களை காட்டுறாங்க. அவங்கள வந்துட்டு இந்த ஜூஸ் கேன் இருக்கும் தெரியுமா, அதை வச்சு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதான் வந்துட்டு தியாஸ் பாஸ்கல். இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஒரு கேனை வச்சுட்டு ஃபுட்பால்லாம் செம்மையா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு திருடன் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஹேண்ட்பேக் திருடிட்டு ஓடுறான். இதை பார்த்துட்டு பாஸ்கலுமே உடனே தியாஸ் கிட்ட பாஸ் கொடுக்குறான். அந்த ஒரு கேனை வச்சு தியாஸ் வந்துட்டு அவன் மூஞ்சிலே அடிச்சு அவனை நிப்பாட்டுறான். அப்படி இந்த பிளாஷ்பேக் வந்துட்டு இப்ப கட் ஆகுது. கேம்ல வந்துட்டு டாஸ் போட நின்னுட்டு இருக்காங்க. டாஸ் போட்டுட்டு சுபாசா போகும்போது தியாஸ் வந்துட்டு அவனை கூப்பிடுறான். நீ வந்துட்டு ரொபிரிட்டோ கிட்ட இருந்து சவுத் அமெரிக்கன் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு கத்துக்கிட்டல, அது எல்லாமே எனக்குமே தெரியும். அதனால இந்த கேம்ல விளையாடுறதுக்கு நான் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் உனக்கு இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். இதை கிட்ட சுபாசாக்கு சமசாக்க போது உனக்கு எப்படி ரொபிரிட்டோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா, அவர் வந்துட்டு எங்க கோச்சோட ஃப்ரெண்ட் தான். இன்னைக்கு கூட கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க லாக்கர் ரூம்ல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். அவன் அப்படியே சொல்லிட்டு போயிடுறான். சுபாசாக்கு இனிமே ஷாக்கிங்கா தான் இருக்குது. மிசாக்கி வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரொபிரிட்டோ வந்துட்டு இப்ப இந்த ஸ்டேடியத்துக்குள்ள தான் எங்கேயோ உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். இப்ப கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஜப்பான் டீம் தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மிசாக்கி கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டு பால சுபாசா கிட்ட பாஸ் பண்றான். சுபாசா வந்துட்டு ரொபிரிட்டோ இந்த கேம் பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட நின்னுட்டு இருக்கான். அப்ப பாஸ்கல் வந்துட்டு இந்த மாதிரி பகல் கனவுல கண்டுகிட்டு இருக்க கூட கேமுக்கு நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு பால் ஸ்டீல் பண்றதுக்கு வந்துடுறான். இன்னொரு சுபாசா லைட்டா ஜம்ப் பண்ணிடுறான். சுபாசா ஜம்ப் பண்ணும்போது பார்த்தா தியாஸ் வந்துட்டு ஏர்ல இருந்து வந்து கரெக்டா பால் ஸ்டீல் பண்ணிடுறான். நம்ம வந்துட்டு டிராப் பண்ணி எல்லாம் செமிஃபைனல்ஸ்க்கு போக கூடாது, பெர்ஃபெக்ட்டான வின்னிங்கோட தான் செமிஃபைனல்ஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை டிஃபெண்டர்ஸ் தடுக்க நினைச்சாலும் இவங்களோட காம்பினேஷன் பிளேவை தடுக்கவே இல்ல. தியாஸ் பாஸ்கல் ரெண்டு பேருமே வேற லெவல்ல பாஸ் போட்டு சூப்பரா முன்னாடி வந்துடுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இவங்களோட பாஸ்ட் டைமே நினைச்சு பாக்குறாங்க. நாங்க வந்துட்டு ஒரு கிளப்ல செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஃபுட்பால் வாங்குற கூட காசு கிடையாது, அதனால கையில கிடைக்கிற எந்த பொருளா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் கிக் பண்ணி விளையாண்டுகிட்டே இருப்போம். அதுதான் வந்துட்டு எங்களோட காம்பினேஷன் பிளேவை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுச்சு. எங்களை வந்துட்டு யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் நினைச்சுக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் தம்மாந்தோட தான் இருக்கீங்க, உங்களை ஈஸியாவே பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ முன்னாடி வரான். நியர் தியாஸ் வந்துட்டு பாஸ் அப்படியே பேக்ல கொடுத்துறான். ரெண்டு பேருமே அப்படியே ஜீட்டோட காலுக்குள்ளே புந்து உள்ள வந்துடுறாங்க. பாஸ்கல் வந்துட்டு திரும்ப பால தியாஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அடுத்து மாட்சியமா வந்து நான் டிஃபெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்லைட் அடிச்சு முன்னாடி வரான். அது தியாஸ் வந்துட்டு டாச் பண்ண மட்டும் இல்லாம மாட்சியமாவோட காலை யூஸ் பண்ணியே ஜம்ப் பண்ணி முன்னாடி வரான். அது அப்படியே முன்னாடி வந்துட்டு அவன் டீமோட ஃபார்வர்டருக்கு பாஸ் பண்றான். இது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா நினைக்கிறான். பட் அந்த பாஸ் வந்துட்டு அப்படியே கருவாய் நேரா பாஸ்கல் கிட்ட போகுது. அந்த பால பாஸ்கல் வந்துட்டு கீழே கூட பிச் பண்ண விடாம அப்படியே வந்துட்டு தியாஸ்க்கு மறுபடியும் பாஸ் பண்ணிடுறான். தியாஸ்க்கு முன்னாடி இசிசாக்கி தான் இருக்கான். அவன் இவனை தடுக்கிறதுக்காக வரான். நியர் தியாஸ் வந்துட்டு அப்படியே பெல்ட் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே முன்னாடி போயிடுறான். அவன் பெல்ட் அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு ஓவர் ஹெட் கிக்கையுமே சேம் டைம்ல கொடுக்குறான். வாக்கசிமிஸும் வந்துட்டு இதை தடுக்க தான் ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. பால் வந்துட்டு கோல்குள்ள போய் விழுகுது. என்னடா இவன் எப்படி வித்த காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாக்கெல்லாம் சமசாக்கா போகுது. சுபாஷ் வந்துட்டு இனிமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நாங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த மேட்ச்ல தோத்துறக்கூடாது, ரொபிரிட்டோ வந்துட்டு இந்த மேட்ச் இங்க இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்துட்டு இப்ப நார்மலா இல்ல அப்படின்றத மிசாக்கி பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறேன். இப்ப அவங்க ரெண்டு தான் பால ட்ரிபிள் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சுபாஷ் வந்துட்டு ரொபிரிட்டோட விஷயம் தெரிஞ்சதுல இருந்து கொஞ்சம் அப்செட்டா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் வந்துட்டு இப்ப பாஸ் அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா கோச்சரோ கிட்ட தான் பாஸ் கொடுக்குறான். ஆனா பாஸ்கல் வந்துட்டு கோச்சரோ கிட்ட பால் ஸ்டீல் பண்றதுக்காக ஸ்லைட் அடிச்சு வரான். நேரா கோச்சர் வந்து அவனை ஏமாத்திட்டு கொஞ்சம் சைடா திரும்பிடுறான். பட் தியாஸ் வந்துட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அவனும் பால் வந்துட்டு கரெக்டா ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணிடுறான். நேரா கோச்சர் வந்துட்டு அவன் பவர் யூஸ் பண்ணி எப்படியோ ஸ்டீல் பண்ண விடாம தடுத்துறான். பட் அந்த பால் வந்துட்டு அர்ஜென்டினா பிளேயர் ஒருத்தங்கிட்ட தான் போயிருது. அவங்க அப்படியே மாத்தி மாத்தி பாஸ் கொடுத்து இப்ப தியாஸ் கிட்ட மறுபடியும் பால் வந்துருது. தியாஸ்க்கு ஆப்போசிட்லயே தான் வந்துட்டு சுபாஷா ஒன்னு அவனுக்கு மோதுற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ்க்கு வந்துகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு மிட்ஃபீல்டர் தானே, ஃபர்ஸ்ட் உன்னை சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் வந்துட்டு அதை பாஸ் அமர்த்தி கொடுத்துறான். தியாஸ் வந்துட்டு இப்ப அவன் யூசுவல் ஸ்பீட்ல ஓடுறதோட இன்னுமே அதிகமா செம்ம ஃபாஸ்டா ஓடி போய் ரெண்டு டிஃபெண்டர்ஸ் தாண்டி முன்னாடி வந்துடுறான். பாஸ்கலுமே அந்த கேப்ல பாஸ் வந்துட்டு இவனுக்கு முன்னாடி கரெக்டா கொடுத்துறான். தியாஸும் வழக்கம் போல பெல்ட் அடிச்சு ஓவர் ஹெட் கிக் பண்ற மாதிரி சூப்பரா கிக் பண்றான். போன வாட்டி தான் மிஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கசிமிஸ் வந்துட்டு தடுக்க ட்ரை பண்றான். பட் அந்த பால் இவன் பக்கத்துல வந்தோடனே அப்படியே கருவாய் ஆப்போசிட் சைடுல போய் கோல் விழுந்துருது. அந்த பாலோட ஸ்பின் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு தியாஸ் எடுத்துட்டான். கேம் ஆரம்பிச்ச 7 நிமிஷத்துல அர்ஜென்டினா டீம் வந்துட்டு 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நம்மளோட அடுத்த ஆப்போனன்ட் வந்துட்டு அர்ஜென்டினா டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனும் சொல்றான். அப்ப வாக்கபாயசி எந்திரிச்சு வந்து நீங்க வந்துட்டு ஜப்பானை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறீங்க, சோ அதுக்கேத்த மாதிரி விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றான். இது கேட்டதுக்கு அப்புறம் தான் சுபாஷாவும் புரிஞ்சுக்கிறான். நான் வந்து ரொபிரிட்டோ விஷயத்தை அதிகமா யோசிச்சதுல கேம்ல சரியாவே ஃபோக்கஸ் பண்ணல, அதனாலதான் இப்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்குது. அதனால நான் வந்துட்டு கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா இப்பதான் முடிவு பண்றான். அடுத்துமே ஜப்பான் டீம் தான் பால் கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மிசாக்கி வந்துட்டு தனியாவே சூப்பரா ட்ரிபிளிங் பண்ணி ரொம்ப தூரம் முன்னாடி வந்துடுறான். கோலை நெருங்கி பக்கத்துல போய்கிட்டு இருக்க டைம்ல தியாஸ் உள்ள வந்து அவன் இருந்து ஈஸியாவே பால் ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். அடுத்து சுபாஷா இவன் பக்கத்துல வரான். ஆனா இவன் சுபாஷா கிட்ட சூப்பரா ஃபேக் கட்டிட்டு அவனே ஏமாத்திட்டு முன்னாடி வந்துடுறான். இவ்வளவுதான் உன்னால பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போயிட்டு அவன் வந்துட்டு வழக்கம் போல இல்லாம ஒரு புது ஷாட்டை கொடுக்குறான். அந்த பால் போறத வச்சு நேரா கண்டுபிடிச்சிருப்பீங்க. லாங் ரேஞ்சா கரெக்டா போனோன்னே இறங்குது. இது வந்துட்டு அவனோட டிரைவ் ஷாட். தியாஸ் கிட்ட இருந்து யாருமே டிரைவ் ஷாட்டை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ வாக்கசிமிஸுமே எதிர்பார்க்கல. அதனால டக்குன்னு பால் வந்துட்டு கோல்குள்ள போய் விழுந்துருது. கேம் ஆரம்பிச்ச 11 நிமிஷத்துலயே தியாஸ் வந்துட்டு அதுக்குள்ள ஹேட்ரிக் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டான். தியாஸ்மே சுபாஷாவை பார்த்துட்டு நீ என்னது எங்களோட ஸ்டைல்ல லண்டல், நீ வந்துட்டு எங்க லெவலுக்கு ஈக்குவலா இருக்க முடியாது, நாங்க வந்துட்டு உன்னோட கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு சுபாஷ் வந்துட்டு சிரிக்கிறான். இது பார்த்தா எதுக்கு அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ்க்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்துட்டு எதுக்காக இப்ப பயப்படுறேன், ரொபிரிட்டோக்காக நான் ஒன்னும் ஃபுட்பால் இல்லையே, எனக்காக எனக்கு பிடிச்சதுனால தான் நான் விளையாடுறேன் அண்ட் என்னோட டீம்மேட்ஸ் இவங்களுக்காக வந்து நான் வந்துட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே சுபாஷா பார்த்து இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி திரு முழிக்கிறாங்க. சுபாஷா இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெறும் 3 பாயிண்ட் தானே டிஃபரன்ஸ், இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செம்ம கடுப்பா போயிருது. அவங்களுக்கு மட்டும் இல்ல ஜப்பான் பிளேயர்ஸ்க்கு இது வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது. நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியும், நமக்கு வந்துட்டு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். கோஜிரோ மாக்ஸிமா வந்து நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா பிளேயர்ஸும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுறாங்க. நாங்க வந்துட்டு இன்னுமே தோக்கல, நேத்து நைட்டு தான் நாங்க வந்துட்டு வின் பண்றத பத்தி அவ்வளவு பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நேத்து நைட்டு உங்க எல்லாரும் பேசினதுமே நினைச்சு பாக்குறான். இப்போ ஜப்பான் டீம் தான் பால் கிக் ஆஃப் பண்றாங்க. சுபாஷா முன்னாடி ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். மிசாக்கி அவனுக்கு பின்னாடியே சப்போர்ட்டா வந்துகிட்டு இருக்கான். இந்த
3 பாயிண்ட்ஸையும் வந்துட்டு என்னாலதான் அவங்க வந்து எடுத்தாங்க, அதனால நானே வந்துட்டு இதை திரும்ப வாங்கியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அப்ப மிசாகி சுபாசா பக்கத்துல வந்துட்டு இந்த கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருனாலையும் போகல, நீயே வந்துட்டு உனைய பிளேம் பண்ணிக்கிறாத, கோல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீ ஒன்னும் தனி காரணம் கிடையாது, ஒட்டுமொத்த டீம் தான் காரணம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோ அப்படின்ட்டு மிசாகி சொல்றான். சுபாசாவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்னாடி ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். இப்போதைக்கு அர்ஜென்டினா டீமோட பேச வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தியாஸை ஸ்டாப் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு அவனுக்கு நேரா ஓடி வந்துகிட்டு இருக்கான். நான் கூட கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸுமே சுபாசா கூடவே ஓடி வந்துகிட்டு இருக்கான். தியாஸால சுபாசா கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ண முடியல, சுபாசாவால இவனை தாண்டி போக முடியல. ரெண்டு பேரும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. வாக்குபேசி நினைக்கிறேன் இந்த கேம் இப்ப இந்த பாயிண்ட் யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு கம்ப்ளீட்டா மிட்ஃபீல்ட கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இவனை ஏமாத்திட்டு லைட்டா முன்னாடி போக ட்ரை பண்ணிடுறான். இவனுமே கொஞ்சம் பின்னாடி வந்துடுறான், ஆனா இருந்தாலும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் வந்து ஒரு காலை மறுபடியும் உள்ள வச்சிடறான். அந்த போல சுபாசாவால கம்ப்ளீட்டா கொண்டு போக முடியல, அவன் கீழே விழுகிற மாதிரி போகும்போது பாலுமே யாருல போகுது, அந்நேரம் மிசாகி உள்ள வந்து அந்த பாலை கரெக்டா எடுத்துறான். மிசாகி சொன்னது கரெக்ட் தான், எல்லாருமே எனக்கு முன்னாடி சப்போர்ட்டுக்கு இருக்கதான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறேன். இப்ப மிசாகி வந்து ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துடுறான். கேம்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியாஸ் தாண்டி இவங்க வந்து பாலை கொண்டு வரவே செஞ்சிருக்காங்க. மிசாகிக்கு பக்கத்துல இப்ப பாஸ்கல் செம ஃபாஸ்டா ஓடி வந்துடுறான். இவனை தாண்டி தனியா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி பாசத்துக்கு சுபாசா கிட்ட கொடுத்துறான். அப்படியே காம்பினேஷன் பிளே போட்டு இவங்க வந்து அவனையும் தாண்டி வந்துடுறாங்க. கோஜுரோ நீட்டா வந்துட்டு இப்ப முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இசிசாக்கியுமே வந்து லைன் ஓட்டினாப்லயே அங்க கார்னர்ல வந்துகிட்டு இருக்கான். அப்ப சுபாசாவும் நினைக்கிறேன் இவங்க வந்து எங்களோட ஸ்டைல கம்ப்ளீட்டா தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அது வந்து உண்மை இல்ல, அவங்களுக்கு வந்து எங்களோட ஸ்டைல் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்குது, எங்களோட ஸ்டைல் வந்துட்டு சவுத் அமெரிக்கன் மாதிரியோ இல்ல யூரோப்பியன் ஃபுட்பால் ஸ்டைல் மாதிரியோ கம்ப்ளீட்டா இல்லதான், பட் இதுதான் வந்துட்டு எங்களோட ஜப்பான் பாய்ஸோட ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறேன். இப்ப பாஸ்மே வந்துட்டு எல்லார்கிட்டயும் சுத்திட்டு திரும்ப சுபாசா கிட்ட தான் வருது. சுபாசா கிட்ட பாஸ் வந்த உடனே அவன் வந்துட்டு அவனோட டிரைவ் ஷாட்டுக்கு தான் எய்ம் பண்றான். அவன் டிரைவ் ஷாட் தான் அடிக்க போறான், நம்ம பிளான் பண்ண மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான். அப்ப பார்த்தா கோல் கீப்பர் பக்கத்துல இன்னொரு டிஃபெண்டர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கோலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்காங்க. அவனோட ஷாட் வந்துட்டு ஒன்னு மேல இருந்து ரைட் சைடு இல்ல மேல இருந்து லெஃப்ட் சைடு தான் கண்டிப்பா வரப்போகுது, அந்த டைரக்ஷனை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அவனோட பவரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தியாஸ் நினைச்சு இந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றான். சுபாசாவும் இந்த டிஃபென்ஸை பார்த்து எதுவும் யோசிக்கலாம் இல்ல, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவனோட டிரைவ் ஷாட்டை கொடுத்துறான். ஆனா இது வந்து கோலை நோக்கி போற மாதிரியே தெரியல. தியாஸ்க்கு வந்து இதை பார்த்து செம ஷாக்கிங்கா போகுது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அது நேரா கோஜ்ரோ கிட்ட பாஸ் மாதிரி போகுது. இது வந்துட்டு சுபாசாவோட டிரைவ் ஷாட் கிடையாது, டிரைவ் பாஸ். இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்குது கோஜ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். சுபாசா வந்துட்டு என்னை நம்பி தான் இந்த ஒரு ஷாட்டை வந்துட்டு பாஸா மாத்தி கொடுத்துருக்கான், அதோட நான் வந்துட்டு சிங்க் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ வந்துட்டு அந்த பாலோட டைரக்ஷனை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு பொசிஷனுமே எடுத்துறான். அவ்வளவு ஸ்பீடா ரொட்டேஷனோட வந்துகிட்டு இருக்க பால இவன் கீழே பிச் பண்ணாம ஷூட் பண்றதா ரொம்பவே முடியாத காரியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து பொய்யாக்குற விதத்துல கோஜ்ரோ வந்து அந்த பால பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்றான். இதுலதான் ஒரு ஷாட் வந்தாலே செம்ம பவர்ஃபுல்லா வரும், இல்ல டிரைவ் ஷாட்ல இருக்க ஸ்பின், டைகர் ஷாட்ல இருக்கிற பவர்னஸ் எல்லாமே சேர்ந்து வந்து செம்மையா கோலுக்குள்ள போய் உழுகுது. அவங்களால தடுக்கவே முடியல. கேமோட 21 நிமிஷத்துல ஜப்பான் டீம் வந்து ஃபைனலி கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்க. ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியா சுபாசா கோஜ்ரோ கலக்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சுபாசாவுமே கோஜ்ரோ பார்த்து சூப்பரா ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்றான். கோஜ்ரோ சுபாசா கிட்ட நல்லாவே பாஸ் கொடுத்து அப்படின்னு சொல்றான். இவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் தியாஸ் வந்துட்டு செம்ம கடுப்போட நின்னுகிட்டு இருக்கான். என்னைய தாண்டி இவங்க எப்படா போனாங்க, அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பாயிண்ட் வர ஸ்கோர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம கடுப்புல நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. தியாஸ் வந்துட்டு இதுக்கு கம்பேக் கொடுக்குற விதத்துல அதுக்கடுத்து எதுவும் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவானா இல்ல அப்படின்னா ஜப்பான் வந்துட்டு திரும்பவும் கவுண்டர் அட்டாக் கொடுத்து வின் பண்ணுவாங்களான்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.